إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இன்னும் சில தினங்களில் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை அடைய இருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்பது அரபுகளுக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே புனிதமிக்க மாதங்களில் ஒரு மாதங்களாக அவர்கள் கருதி அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய செயல்களை செய்து வந்திருக்கிறார்கள். புனிதமிக்க மாதங்கள் என்றால் போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்று பொருள். இந்த துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் அரபுகள் போர் செய்ய தடையே விதித்து வைத்திருக்கக்கூடிய நடைமுறை சுமார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு புனிதமிக்க மாதங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக துல்ஹஜ் பிறை 1 10 வரைக்கும் உள்ள நாட்களில் செய்யப்படுகிற ஒவ்வொரு அமலுக்கும் நிறைய சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஃபஸ்ட்டு திருமறை குர்ஆனுடைய 89வது அத்தியாயம் சூரா அல் ஃபஜ்ரின் 2வது வசனத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று. இந்த 10 இரவுகள் எது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை குறிக்கும். இந்த 10 நாட்களிலேயும் அமல்கள் செய்வதற்காக முன்னுரிமைப்படுத்துவதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். நாம சத்தியம் செய்வது வேற, அல்லாஹ் சத்தியம் செய்வது என்பது வேற. அல்லாஹ் ஒரு பொருளையோ ஒரு நேரத்தையோ ஒரு நாளையோ ஒரு மாதத்தையோ ஒரு இடத்தையோ குறித்து அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அதற்கு என்று பிரத்யேகமாக அல்லாஹ்விடத்தில் சிறப்புகள் அந்த விஷயங்களுக்கு இருக்கிறது என்று பொருள். அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள், முதல் 10 நாட்களையும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்றால் அதில் சிறப்புக்குரிய
கவனிப்பு அல்லாஹ்விடத்திலிருந்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த நாட்களை எப்படி நாம் வடிவமைத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். அதில் என்ன அப்படி சிறப்பு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் ஏனைய மாதங்களில் நாட்களில் செய்வதை விட அல்லாஹ்வுக்கு சிறப்புக்குரியது, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிஹாதை விட. அப்ப சஹாபாக்கள் ஜிஹாதை விடவுமா யா ரசூலுல்லாஹ் நாங்க, ஜிஹாதி என்பதற்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்றால், கபர் வாழ்க்கை இல்லாத ஒரு சிறப்பு ஜிஹாதுடைய மௌத்துக்கு தான் இருக்கிறது. மௌத்தானவர்கள் அனைவரும் கபருக்கு போயே ஆகணும். அது ஆலமே பர்ஸக் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. பர்ஸக் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையே கிடையாது. டைரக்டாக சொர்க்கத்துக்குள்ள போகிற பாக்கியம் யாருக்கு இருக்கிறது என்றால், ஷஹீத் ஆகிறவர்களுக்கு தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செஞ்சு ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அந்த ஆன்மாக்களை, அந்த உயிர்களை அல்லாஹ் ஆலமே பர்ஸகுக்கு அனுப்புறதில்லை, கபர் உலகத்துக்கு அனுப்புறதில்லை. நம்ம பாசையில சொல்லணும்னா அது எங்க அனுப்புறான்னா, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறான். டைரக்டா கூட்டு போய் சொர்க்கத்துக்குள்ள இந்த மனித உடல் அல்லாமல் இந்த மனித உடல், மனித உயிரை ஒரு பச்சை பறவையினுடைய உடலுக்குள்ள புகுத்தி அவர்களை சுதந்திரமாக சொர்க்கத்தில் பறக்க விட்டு விடுகிறான். அது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இஷ்டத்துக்கு பறந்து, நம்ம ஆசை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பறக்கிற பறவைகளை பார்த்தாலே நமக்கு ஆசை வருது, நம்மளும் பறந்தா நல்லா இருக்கும்ட்டு தான் ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ஆனால் நம்ம உடலுவே பறக்கக்கூடிய தன்மை இருந்தால் அதுலேயும் சொர்க்கத்துக்குள்ள அப்படி பறந்து நாலாபுறமும் திரிஞ்சு சாயந்தரம் அது வந்து அடைய போகிற இடம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்ஷுடைய அந்த கீழே அல்லாஹ் கூண்டுகளை தொங்க விட்டுருப்பான், அதுக்குள்ள வந்து அடைஞ்சிடும். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே தங்குகிற பாக்கியம், சொர்க்கத்துக்குள்ள போகிற பாக்கியம், அதை விட மிகப்பெரியது கபர் வாழ்க்கையே இல்லாதது. மாஷர்ல தான் அவர்கள் வெளியில வந்து செஞ்ச அமலை சொல்லிட்டு மீண்டும் இந்த பூமிக்கு வரன்னு ஆசைப்படுகிறவர்கள் அவர்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளின் உச்சத்தை தொட்ட அந்த மக்களுக்கு செஞ்ச அமலை விடவா நீங்க இந்த 10 நாட்களில் செய்கிற அமலுக்கு கூலி இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது என்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமாம், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, போனவர் திரும்பி வராதவரை போல ஆக முடியாது. போயிட்டு ஷஹீத் ஆயிட்டார்னா அவருடைய அந்தஸ்து அடைஞ்சிட முடியாது. மாறாக போய் ஜிஹாதுல பல பேரை வீழ்த்தி வெற்றி வாகை சூடி வருகிறாரே, அவரை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படுகிற செயல்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த நாட்களை அடைய இருக்கிறோம் என்பதை எண்ணிக்கங்க. நம்ம அந்த நாட்கள்ல அதிகமாக தொழுகையை விஸ்திரப்படுத்தணும். அந்த நாட்களில் நாம் நோன்பு வைப்பதற்கு எத்தனிக்கணும். அந்த நாட்களில் திருமறை குர்ஆனை ஓதுவதற்கு எத்தனிக்கணும். அந்த நாட்களில் திக்ர்களை அதிகப்படுத்துவதற்கு எத்தனிக்கணும். அந்த நாட்களில் குறிப்பாக சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதை விட்டும் தவிர்த்து கொள்ளணும். அந்த நாட்களில் நிறைய பாவங்களை விட்டு நம்ம பிரிஞ்சு நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்துல நெருங்குகிற வழிவகைகளை தேட வேண்டும். அப்படி நெருங்குவதற்குரிய ஒரு அமலாகத்தான் நாம் அறுத்து பலியிடுவதற்கு குர்பான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுக்கு குர்பான்னா என்ன அர்த்தம்? கர்ரப அப்படி என்றால் நெருங்குதல் அர்த்தம். நாம ஆட்டை அறுத்து என்ன நெருங்கிட்டோம் அல்லாஹ்விடத்துல? ஆட்டை அறுக்கிறது மூலமாக நம்ம நெருங்கினது சிம்பாலிக்கா இருக்கிறது. ஆனா பெரும்பாலும் நெருங்காம தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த ஆட்டை அறுக்கக்கூடிய அந்த இபாதத்து வந்த வழிகளில் அந்த வழியினுடைய மூல சூத்திர கர்த்தாவாக இருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும். இந்த 2 பேரும் இந்த நிகழ்வு ஏற்படுகிற போது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். ஒருத்தர் உயிரை கொடுப்பதற்கு எத்தனித்திருக்கிறார். ஒட்டுமொத்த அது யாருடைய கையால? தன் தந்தை கையாலேயே அறுத்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று உயிரை விடுவதற்கு தயாராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபி வந்து படுக்கிறார்கள். கூடையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
ஷைத்தானை விரட்டி விட்டுட்டு நெருக்கமாக அல்லாஹ்விடத்துல போயிட்டார்கள். அந்த நிகழ்வை குறிப்பிடும் போது அல்லாஹ் திருமறையில் எப்படி குறிப்பிடுறான் பாருங்க. ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அவர் அவரோடு உழைக்கும் தருவாயை அடைந்த போது, யாரு? இஸ்மாயில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட எந்த நிலையில் இருந்தார்கள் என்றால், உழைச்சு பருவ வயதை அடைந்து உழைப்பதற்கு தயாராகிற ஒரு வயசு. அந்த வயசை அடைந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபி இடத்துல கேட்கிறாங்க, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபன்துர் மாதா தரா. பிள்ளையே, உன்னை அறுத்து பலியிடுமாறு கனவு நான் கண்டேன், அது பற்றி உன் கருத்தை கூறு. ஃபன்துர், நீ என்ன அது பற்றி கருத்து சொல்லு. மாதா தரா, உன்னிடத்திலிருந்து அந்த கருத்தை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்ற உடனே அவர்கள் சொல்ல, கால சதஜிதுனி இன்ஷா, நீங்க கால யா அபதி இஃஅல் மா துஅமர், நீங்க அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளை போட்டானோ அதை நீங்கள் செய்யுங்கள். நீங்க என்னை எப்படி பார்ப்ப? சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் மிக பொறுமையாளர்களில் ஒருவராக என்னை நீங்கள் அல்லாஹ் நாடினால் பார்ப்பிட்டுக் கொள்வீர்கள் என்று சொல்லி அப்படி படுக்க வச்சிட்டாங்க. இதுக்கு கற்பனை எல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய கற்பனை. என்ன தெரியுமா? படுக்க வைத்து விட்டார், பாறையில் படுக்க வைத்து விட்டு கூர்மையான வாளை எடுத்து இப்ப இஸ்மாயில் நபியுடைய கழுத்துல வச்சு அறுக்க போனால் அந்த கத்தி அறுக்கவே மாட்டுது. அறுக்க மாட்டேன்ற கோவத்துல அப்படி அறுத்து பார்த்து என்னடா அறுக்கவே மாட்டுதுன்னு வாழை அப்படி வீசி எறிஞ்சார். பக்கத்துல இருந்த மலை மேல பட்டு மலை ரெண்டா போயிடுச்சு, பாறை ரெண்டா போயிடுச்சு. இந்த அளவுக்கு கற்பனைகளை வடித்து வைத்திருக்காரு. அப்படி ஒண்ணுமே குரான்ல இல்லை. குரான்ல என்ன இருக்குன்னா, படுக்க வச்சார்கள், அறுக்கிறதுக்கு எத்தரிச்சிட்டார்கள். இப்பொழுது அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், ஐயா இப்ராஹிம். எந்த அளவுக்கு இப்ராஹிமும் இஸ்மாயிலும் நெருங்கினார்கள் என்றால் அல்லாஹ் நேரடியாக அவர்களை அழைக்கிறான். இப்ராஹிமே என்று நாம் கூப்பிட்டு சொன்னோம், நீ கனவை உண்மைப்படுத்தது சதக்த ருயா, கனவை நீ உண்மைப்படுத்தி விட்டாய், நல்லடியார்களில் நீரும் ஒருவராக ஆகிவிட்டாய் என்று சொல்லி அவருக்கு பகரமாக, இஸ்மாயில் நபிக்கு பகரமாக ஒரு ஆட்டை கொண்டு வந்து கொடுத்து, இதை நீங்க குர்பானு கொடுங்க என்று அல்லாஹ் சொன்னார். இதுதான் குர்பானுடைய வரலாற்றின் ஆரம்பம். இதுல இப்ராஹிம் நபி எவ்வளவு அல்லாஹ்வுக்கு நெருங்கி இருந்தாங்க, இஸ்மாயில் நபி எவ்வளவு நெருங்கி இருந்தாங்க, அந்த ஆடு வருகிற போது அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக அல்லாஹ்விடத்தில் இருந்தாங்க. ஆனால் நம்மிடத்துல குர்பானி ஆடு இருக்கிறது, பெருநாளும் வரப்போகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான நெருக்கம் எவ்வளவு என்பதை ஒவ்வொருத்தரும் அவர் யோசிச்சு பார்த்துக்கிறோம். ஆட்டுலதான் குறிக்கோளாக இருக்கிறோம். பெருமை, அதுல தாங்கள் காட்டக்கூடிய அலாதிய பிரியத்தையும், அதுல நாம காட்டக்கூடிய ஒரு விதமான பெருமிதத்தையும் சொல்லி மாளாது. அதுல ஒண்ணுமே இல்லை. அந்த ஆட்டை நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் அது நோக்கமே அல்ல. அதனுடைய மக்சூத் நோக்கமே நாம் எவ்வளவு நெருங்கி இருக்கிறோமே. அதனாலதான் எத்தனை பிராணிகள் இருக்கிறது, அத்த பிராணிகளை எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் ஆட்டை தேர்ந்தெடுத்திருக்கான். குறிப்பாக ஆடு என்றால் அரபு நாடுக்கு போனவர்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல வாழுகிற இந்த பல்லாடோ வெள்ளாடோ கிடையாது. மாறாக முழுக்க செம்பரி ஆடுகள், பெரும்பாலும் 99 விழுக்காடு. இந்த செம்பரி ஆடுகளோட பழகி பாருங்க, அது புள்ள மாதிரி நம்ம கூடயே தெரியும். உட்காருனா உட்காரும், படுனா படும், நில்லுனா நிற்கும். அதுல 6 மாசம் இல்ல 3 மாசம் நீங்க பழகிட்டா கூட அதோடு சேர்ந்து வாழ்வதற்கு, உங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு அது பழகிடும். அப்படிப்பட்ட ஒரு பிராணியை அல்லாஹ் கொடுத்து இவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னால் செய்வேன், அல்லாஹ் என்ன நெருங்குவதற்கு இதை விடு என்று சொன்னால் நான் நெருக்கமாக வருவேன் என்பதைத்தான் பாடமாக அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த ஆடுகள் இன்னைக்கு சண்டை போட விடப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த உம்மாவுல கண்டிய கூட ஆள் இல்லாம கேட்பாரட்டு கிடக்கிறது. ஒரு புனிதமான அந்த ஆடுக்கு எவ்வளவு மரியாதை ரசூலா கொடுத்து குர்ஆன் சொல்லு தெரியுமா? அந்த ஆட்டை குளிப்பாட்டுங்கள், அந்த ஆட்டை கண்ணியப்படுத்துங்கள், அவைகளுக்கு மாலை இடுங்கள், அவைகளை சேதப்படுத்தாதீங்க, அவைகளை சிரமப்படுத்தாதீங்க. ஜாகிலியாவில் இருந்த காலம்
அதை விட இந்த முஸ்லிம்களுக்கு அறிவிட்டு போச்சு. யோசிச்சு பாருங்க. கொண்டு போய் சண்டை விட விட்டு அதை ரசிச்சு வீடியோ எடுத்து போட்டு அதை பல ஆயிரம் பேர் உட்கார்ந்து பார்க்கிறது போது அதையும் கண்டிப்பதற்கு இந்த உலமாக்களுக்கு மனசே இல்லை. எவ்வளவு பெரிய அது அல்லாஹ் சொன்னதை நேரடியா மீறார்கள். நாட்டினுடைய எல்லா வித கொடுமைகளுக்கும் நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஆனா அந்த நோக்கமும் போச்சு. சரி, அமல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டை எப்படி பராமரிக்கணும், ஆட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எந்த அளவுக்கு என்றால், ஹுதைஃபா உடன்படிக்கையினுடைய முதல் விஷயமே சண்டைக்கு சஹாபாக்கள் வரல என்பதன் அடையாளம் எது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டைக்கு தான் வர்றாங்க என்று சொல்லி மக்காவாசிகள் சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க. யுத்தம் ஸ்டார்ட் ஆக போற நேரத்துல யுத்தமே வந்துரும் என்று நினைச்சிட்டு இருக்க போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குர்பானி நம்ம வந்திருக்கிறது உம்ராவுக்காக கொடுக்க கூட்டு வந்திருக்கிற இந்த குர்பானி பிராணிகளை எல்லாம் முன்ன நிறுத்திடுங்க. முன்ன கொண்டு போய் நிப்பாட்டினா அவைகள் கழுத்துல மாலைகளை போட்டு அப்படி அல்லாஹ்வுக்காக வந்து நிக்கிறது. அதை பார்த்துட்ட குறைஷிகள் சொன்னாங்க, டே இந்த புனிதத்தை நிறைவேற்ற வந்தவர்களை ஒரே சண்டை போட போறீங்க, சண்டையை வேணாம்ட்டாருங்க. எவ்வளவு சமாதானத்துக்கு ரசூலுல்லாஹ் குர்பானி பிராணியை முன்னிறுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ரெண்டு பிராணிகளையும் மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அதை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கியிருக்கிறோம். அதுல இன்னி பெருமை கெடா தோத்து போச்சுன்னா ஏதோ தோத்து போனது ஒட்டுமொத்தமா இவர் மானத்தை இழந்தது போல உணர்ந்து இங்க இருந்து பல நூறு கிலோமீட்டர் போய் வெளியூர்கள்ல போய் மீண்டும் அதை விட சிறந்த சண்டை கடாய வாங்கிட்டு வந்து ஜெயிச்சாதான் இவருக்கு பெருநாளே வருது. இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது. அல்லாஹ்வுக்காக விட்டு ஒழியுங்க. இந்த பிராணிகள் என்பது அல்லாஹ் குர்பானி பிராணிகளாக நமக்கு கொடுத்தது. நோக்கம் நாம் எவ்வளவு நெருங்குகிறோம் அல்லாஹ்விடத்தில். இரண்டாவது, அந்த பெருநாள் அன்னைக்கு பலியிடுவதற்குரிய சட்டங்களை சொல்ற. இந்த குர்பானி யார் மீது கடமை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறிப்பிட்டு இது ஃபர்லு, இது சுன்னத்து, இல்ல இது நஃபிலு என்று நமக்கு நேரடியான வாசகங்கள் கிடைக்காம, மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பேணப்பட்ட இந்த குர்பானி முறைகளை வைத்து ஒரு சட்டம் சொல்கிறார்கள். இது சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் என்று சொல்கிறார்கள். எதை? குர்பானி கொடுப்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். இது யாரெல்லாம் கொடுக்கலாம் என்றால் முஸ்லிம்கள் எல்லோரும் கொடுக்கலாம். ஆனால் வரையறை என்ன என்றால், அளவீடு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தர் தலைமையில கொடுத்தால் போதும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு குர்பானி, ஒவ்வொரு தனி நபருக்கும் இல்ல. அப்படி சில பேர் சொல்றாங்க, அப்படி இல்ல. ஹதீஸ்ல வந்து தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் சார்பாகத்தான் கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு அல்லது ஒரு ஒட்டகம், அதுவும் இயலலையா, ஒரு குடும்பத்தின் சார்பாக 7 பங்கு 7 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுக்கலாம். 7 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம். இன்னும் ஒரு ஹதீஸ் தெளிவாக வருகிறது, 10 நபர்கள் 10 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கலாம். இது என்னன்னா தனித்தனி நபர்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரி. நம்ம ஊர்ல அதை நான் போன வருஷம் தான் கவனிச்சேன். என்னன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு, அது போக தனித்தனி நபர்களாக மனைவிக்கு ஒரு மாட்டு பங்கு, பிள்ளைக்கு ஒரு மாட்டு பங்கு பார்த்து அந்த மாதிரி வைக்கிறாங்க. இது மார்க்கத்துல அப்படி சொல்லப்படல. எக்ஸ்ட்ரா நீங்க கொடுங்க, ஆனா குடும்பத்தின் சார்பாக தான் கொடுக்க முடியும். குடும்பம் சார்பாகத்தான் ஒரு குர்பானி. குடும்பம் சார்ப தனித்தனி நபர்களாக பிரிச்சு கொடுப்பதற்கு மார்க்கம் வழிகாட்டவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அப்படி கொடுப்பதற்கு எத்தனித்தால் ஃபர்ஸ்ட் தீர்மானிச்சிடணும் யார் சார்பாக இந்த குர்பானி கொடுக்கப்பட வேண்டும். குர்பானி ஒருத்தர் போன வருஷம் நம் சார்பா குடும்ப தலைவர் ஒருத்தர் அவர் சார்பா கொடுத்திருக்கலாம், அல்ல இந்த வருஷம் மாற்றவும் செய்யலாம். அம்மா சார்பா இந்த குர்பானி கொடுக்கப்படுகிறது என்றால், இப்ப இதுக்கு ஏன் சொல்றோம்னா, இதுக்கு ரசூலா தனியா ஒரு சட்டம் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இதா ஹிலால தில் ஹஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை யார் பார்த்து குர்பானி கொடுப்பதற்கு யார் நாடுகிறாரோ அவர்
வஃப்ரஹு, அவர் தன்னுடைய நகத்தை வெட்டாமல் இருக்கட்டும், தன்னுடைய முடியை களையாமல் இருக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வரைக்கும் என்றால் குர்பானி முடிகிற வரைக்கும் இந்த சட்டம் ஃபாலோ ஆகும். இதை யார் செய்யணும்னா ஆண்கள் யார் அதை பொறுப்பேற்றிருக்கிறார்களோ அவர்கள் சார்பாக இதை செய்யணும். அதனாலதான் குடும்பத்துல யார் சார்பாக நீங்க குர்பானி கொடுக்குறீங்க என்று துல்ஹஜ் பிறை 1க்கு முன்னாலேயே முடிவு செஞ்சிடணும். நாங்க எங்க குடும்பத்துக்கு இந்த ஆடு கொடுக்குறோம், அதனால எல்லாரும் சேர்ந்து, அப்படி எல்லாரும் சேர்ந்து பங்குதான் அதுல அந்த அமல்ல பங்காளிகள் தான். ஆனால் அந்த அமல் ஒருத்தர் தலைமையில கொடுக்கணும். அந்த தலைமைக்குரியவர் குடும்பத்தின் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேண்டுமெல்லாம் இருக்க. அவங்க பிள்ளைகிட்ட கூட சொல்லலாம், பிள்ளையே நீ இந்த இருந்து உன் சார்பா தான் நம்ம குர்பானி கொடுக்க போறோம், நீ நகத்தை கடிச்சிடாத, நீ நகத்தை வெட்டிடாத, முடிய களைஞ்சிடாத, மொட்டை அடிச்சிடாத என்று அந்த பிள்ளைக்கு கூட சொல்லி அந்த பிள்ளையை பக்குவப்படுத்தி 10 நாளா வைக்கலாம். இதுதான் குர்பானியினுடைய 3 கூறுகள். ஒன்று, குர்பானி சுன்னத்தை முஅக்கதா, அது ஒவ்வொரு குடும்பத்தின் சார்பாக கொடுக்கப்பட வேண்டியது. அந்த குடும்பத்தில் யார் சார்பாக கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் பேண வேண்டிய சட்டங்கள். இப்ப குர்பானியினுடைய பிராணியின் தன்மைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலாவாரியாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதுல ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை ரொம்ப தெளிவா படுத்துறாங்க. தெளிவாக தெரியக்கூடிய கண் குருடு, காது கேளாமை, அல்லது வெளிப்படையாக தெரிகிற காயம், கொம்பு ஒடிஞ்சது, இந்த மாதிரி, அதே போல எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மச்சை இல்லாத மெலிவு. ஆடு மெலிஞ்சிருக்கலாம், நீங்க வெள்ளாட்டுல எல்லாம் அதை பார்க்கலாம், ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா வெயிட் பாத்தீங்கன்னா 10 கிலோ நிற்கும். ஆனா இப்ப நிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மச்சையின் வெயிட். எலும்புக்குள்ள இருக்கக்கூடியது சூப்பி சாப்பிடுறோம்ல, ஒரு இழுக்கிறோமே, அதனுடைய வெயிட் அது இல்லாம மெலிஞ்சிருக்குமா. அது நமக்கு கண்டுபிடிக்கிறது எப்படி தெரியல, அது நீங்க அங்க போனாதான் தெரியும். அந்த மாதிரி மெலிஞ்சிருக்குமா நோயால. அப்படி மெலிஞ்சது இல்லாம நீங்க வாங்கி குர்பானி கொடுங்க. வெளிப்படையாக தெளிவாக தெரிகிற காது அறுத்தது, காதுல ஓட்ட போட்டது, காதுல இந்த மாதிரியான, அதே போல கொம்புல இந்த முளைக்கிற இடத்துல கொம்பு ஒடிஞ்சிருப்பது, கால் ஒடிஞ்சிருப்பது, இப்படி வெளிப்படையாக தெரிகிற இந்த குறைகளை தவிர்த்திருங்கள், விட்டு விடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை விதித்திருக்கிறார், தடுத்திருக்கிறார்கள். மாறாக பார்க்கும்போது அதுல பிரியமுடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ரசூலா ஒரு வழிகாட்டுறாங்க. நீங்க பிராணி வாங்க போகும்போது கண்ணுல வெள்ளையாக இருக்கிற, கண் பக்கத்துல வெள்ளையாக இருக்கிற, அதே போல கால்கள் உட்கார்ற இடத்துல வெள்ளையாக இருக்கிற, இந்த மாதிரியாக காது பக்கத்துல வெள்ளையாக இருக்கிற, இந்த கவர்ச்சிகரமாக இருக்கிற கருப்பு நிற ஆட்டை வாங்கிட்டு வாங்கன்னு ஒருத்தர் சஹாபியை சொல்லி அனுப்புறாங்க ரசூலா. இங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லல, அப்படி பார்த்து வாங்கிட்டு வாங்க, பார்ப்பதற்கு அப்படி ரம்யமா இருக்கணும். குர்பானி ஆடுனாலே அதுதான், அப்படி பார்த்து வாங்கிட்டு வாங்க என்று ரசூலா சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. தேடும்போது இப்படி தேடுங்க, கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வெள்ளாட்டுல செம்பரி ஆட்டுல கருப்பு கடா அப்படி கிடைக்கிறது. அப்படி கிடைச்சாலும் கண்ணுல வெள்ளையாக, காலில் அப்படி அந்த முட்டியில மட்டும் வெள்ளையாக, அது அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, அது நின்றாலே எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. கண்ணு மட்டும் அப்படி வெள்ளையா அப்படி சுத்தி இருக்கு, முழு அப்படி கருப்பா இருக்கு. காலு ரெண்டு, அந்த முட்டி ரெண்டுல அப்படி 2-4 கால்ல அப்படி வெள்ளை வெள்ளையா இருக்கு முட்டியில. அது அந்த கால் கீழே கொழும்பு பக்கம் அந்த இது பக்கத்துல வெள்ளையாக இருக்கிறது. அப்படி பார்க்க குதிரை மாதிரி நிற்கும், 4 கால் பாய்ச்சலுக்கு அப்படி நிக்கிற மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நல்லா கொழுக்க வச்சதோட மட்டும் இல்லாம குர்பானி கொடுக்கிற அன்னைக்கு அதை குளிப்பாட்டி அதுக்கு நல்ல டிசைன் எல்லாம் பண்ணி மாலையும் போடுவதற்கு மார்க்கம் சொல்லி கொடுக்கிறது. குர்பானி பிராணிக்கு தான் மாலை போட சொல்லி கூடி நான் படிச்ச ஹதீஸ். இத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், குர்பானி பிராணிகளை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, கண்ணியப்படுத்துவார்கள், அதுக்கு மாலை இடுவார்கள் என்றாங்க. மாலை போடணும், நம்மால் அது அந்த குர்பானி பிராணிகளுக்கு மாலை போடுறதுக்கு பதிலா ஒரு ஆளை குர்பானி கொடுக்குறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளைகளுக்கு ஒரு மாலை ஒண்ணு போடப்படுது, அப்படியே அலங்கரிச்சு கொண்டு வந்து மாலையோட நிப்பாட்டினா பார்த்தோன்னே தெரியுது, ஆஹா இன்னைக்கோட இந்த ஆள் குர்பானி. இது மார்க்கு சொல்லவே இல்லை, ஆனா அதான் செய்யறோம். ஆனால் குர்பானி பிராணிகளை இப்படி அலங்கரிக்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இது எப்ப அறுக்கப்படணும் என்றால் தொழுதற்கு பின்னால்தான் அறுக்கப்பட வேண்டும்.
குறிப்பாக பிராணிகளுடைய வயது இருக்கிறது. வெள்ளாடாக இருந்தால் 1 வருஷம் பூர்த்தியாக இருந்திருக்க வேண்டும். செம்பரி ஆடாக இருந்தால் அது கிளைமேட்டுக்கு தக்கன மாறுது. நம்ம ஏரியாவில எல்லாம் 6 மாச குட்டி என்பது சின்னதாக தான் இருக்கும். அந்த மலை பிரதேசங்கள்ல அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பகுதிகளில் நல்ல கொழுத்த குட்டிகளா முஸ்லின்னாவாக இருக்கும். அதையும் கொடுப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். மாட்டுக்கு 2 வயசை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டகத்துக்கு 5 வயசு சொல்லியிருக்கிறார்கள். ஆட்டை விட்டுட்டால் மாடு. அடுத்து நம்ம தவற விடுவது குர்பானின்னு நமக்கு இன்னைக்கு வேலை பெரிய கஷ்டமானது. காரணம் என்ன தெரியுமா? செம்பரி கெடாய கொடுக்கறது தான் நம்ம குர்பானின்னு ஒரு சிந்தனையை உருவாக்கிட்டாங்க. அதுவும் குறிப்பாக ஆண் கெடாயத்தான் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் பொட்டை ஆடையும் கொடுக்கலாம். பொட்டை ஆடுக்கு தடையே கிடையாது. செம்பரியா பால் கொடுக்கக்கூடிய ஆடுகளையும் கர்ப்பமான ஆடுகளையும் கொடுக்காதீர்கள். ரசூலா சொன்னது அவ்வளவுதான். கர்ப்பமா இருந்துச்சுன்னா குட்டி இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. செனை ஆடா இருந்தா பால் குடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அதை விட்டுருங்க. மாறாக பொட்டை ஆடுகளையும் கொடுக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்க. நாம தேடி தேடி கெடாயா போகும்போது தான் வானலா விளைய சொல்லிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு வருஷம் வேலை கண்ணை கட்டுற அளவு கொண்டு போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இந்த கெடாயின் மேல் உள்ள மோகம். தப்பு கிடையாது. ஆனால் இதையும் சேர்த்து பழகிட்டோம்னா ஓரளவு எல்லோரும் குர்பானி கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அதெல்லாம் புரிந்து குர்பானியுடைய சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையுமாக்கி தௌஃபீக் செய்வானாக. வாஹிதவான். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நினையத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது. மிக முக்கியமான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக சூடு பறக்கும் என்று சொன்னார்கள். எல்லாத்தையும் அல்லாஹ் பொய்ப்பிக்க அவன் நிர்வாகத்தை யாராலும் கணிக்க முடியாது என்பதற்கு நிதர்சன சான்று. இப்பதான் கத்திரி வெயில்னு சொல்லி நம்மளை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை இறக்கி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் நிர்வாகத்துல என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹ் நம்மகிட்ட சொல்லுகிறான். இப்பொழுது மழை பொழிந்து கொண்டு இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. நம்முடைய நாவுகள் அதிகமாக அல்லாஹ்விடத்துல கேட்கட்டும். ஏனென்றால் மழை என்பது ரஹ்மத். அது வருவது ரஹ்மத்தோடு சேர்த்து சில நேரம் அதாபும் வரும். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். நீங்க ரஹ்மத்துன்னு நினைக்கிறீங்க, அது அல்லாஹ்வுடைய அதாபு வந்துகிட்டு இருக்குன்றாங்க. அதனாலதான் ரசூலா நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா. இறைவா, இந்த மழையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கு. எங்க உடலுக்கு, எங்க குடும்பத்துக்கு, எங்க விவசாய நிலத்துக்கு, எங்களுடைய தொழில்களுக்கு, எங்களை சுற்றி வாழுகிற பறவைகளுக்கு, சுற்றி வாழுகிற மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை பயனுள்ளதாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்துல கெஞ்சுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை புரிந்து துவா செய்யக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி தௌஃபீக் செய்வானாக.